ஊரக வீட்டு வசதி, மின் விநியோகம் உள்ளிட்ட ஊரக மின்சாரம். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீடுகளில் நமக்கு இருக்கிற பகுதிகளில் எல்லாம் வந்து காற்று மின்சாரத்தை நம்மால் உருவாக்க முடியும், சூரிய ஒளி மின்சாரத்தை நம்மால் உருவாக்க முடியும். மற்ற எல்லாருக்கும் நம்முடைய பகுதிகளில் சரியான மின் விநியோகம் நடைபெறுகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்புறம் மரபு சாரா மின்சக்தி மூலங்களை உருவாக்குதல், வறுமை ஒழிப்பு திட்டம், அதுக்கெல்லாம் நிறைய அமௌண்ட்டு ஒவ்வொரு தடையும் பட்ஜெட்டில் போடுறாங்க. ஆனால் வறுமையும் குறைந்த பாடில்லை. தமிழகம் முன்னேறி இருக்கிறது கண்டிப்பாக. இந்திய அளவில் நாம் பார்க்கிற பொழுது இன்னும் வறுமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். தொடக்கப் பள்ளிகள் மற்றும் இடைநிலை பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி, அரசு சார்ந்த தொடக்கப் பள்ளிகள் மற்றும் இடைநிலை பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி, அதை நம்ம யாராவது போய் பார்க்குறோமா? அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி கல்வி நடக்குதுன்னு பார்க்குறோமா? தனியார் பள்ளிகள்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு மட்டும் சொல்கிறோம். என் பிள்ளை தனியார் பள்ளிக்கு போய் மாதந்தோறும் வருஷத்துக்கு 14 லட்சம் ரூபா செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய கிராமங்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை அந்த தரத்திற்கு உயர்த்தணும்னு சொன்னால் நம்ம இந்த 14 லட்சத்தையும் சேமிச்சிருக்கலாமே. ஏன் நம்மளால் அதை பண்ணுறதில்லை? ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளை பற்றி அக்கறை காட்டுவதில்லை? அந்த தரம் உயர்த்துவதற்கு நாம் வேலை செய்யலாம். தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் வாழ்க்கை கல்வி, அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கலாம். முதியோர் கல்வி மற்றும் முறைசாரா கல்வி, 100% கல்வியறிவு பெற்ற நாடாக நம்மை மாற்ற வேண்டும் என்றால் கிராமங்களிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். நூலகங்கள், முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நூலகம் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வாசிப்பை விட்டு விட்டோம். எல்லாரும் நம்ம செல்ஃபோனில் இருக்கிற விக்கிபீடியாவை வாசித்துட்டு நம்ம அறிவாளிகள் நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர வதந்திகளை பார்த்துட்டு அதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்ல நூலகங்கள் நமக்கு தேவை, நம்மை மிகச்சிறந்த அறிவாளிகளாக மாற்றுவதற்கு. பண்பாட்டு செயற்பாடுகள், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அது நிறைய தேவை. நம்முடைய கோயில்களை சுற்றி, நம்முடைய மற்ற இடங்களை சுற்றி நிறைய பண்பாட்டு செயற்பாடுகள் வளர்கிற பொழுது மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. மகிழ்ச்சி அதிகரிக்கிற பொழுது தான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும். எல்லாரும் தனியாக வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவியை பார்த்துட்டு செல்லை நோண்டிட்டு இருந்தோம்னா ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் வரும். எல்லாரும் பிறரோடு உறவாடுவதற்கு, பழகுவதற்கு பல கலை நிகழ்வுகள் நடக்கிற பொழுதுதான், சேர்ந்து வருகிற பொழுதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபட முடியும்.